வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. குரு பகவான் 7வது இடத்துல இருக்கிறது பலருக்கு நன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும். எந்த விதத்தில் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி தந்துடும். ஒரு சிலருக்கு காதல் திருமணத்தை கூட நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த குரு பகவான் இருக்கார். அப்போது சிலருக்கு நார்மலாக கல்யாணம் ஆகிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, லவ் மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் சொல்லிட்டு பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கிரகம் வீட்டில் சொல்லாமவே பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கூட ஏற்படுத்திடும். அப்படிங்கிற போது அது பெற்றோர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அது இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு மட்டும் கணவன் மனைவி ஏற்கனவே பிரிஞ்சிருந்தால் அந்த பிரிஞ்சவங்களை ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்கும். நீண்ட காலமாக பிரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரணம், சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் பிரிஞ்சிருந்தாலும் இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த புதுசாக லவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அது எப்படின்னு பார்த்துட்டு அது சரியாக சரியில்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். மற்றபடி குரு 7ல் இருக்கிறனால நன்மைகள் உங்களுக்கு நிறையா கிடைக்குங்க. சனி பகவான் நல்லா தான் இருக்கார். சனி பகவான் 4வது இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலும் பெரிய வில்லங்கங்கள் ஒன்றும் வராது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்போயெல்லாம் நல்லா இருக்கோ அப்போ புறாமே பொருளாதாரம் நல்லாயிருக்கும், நல்ல காசு பணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது போக சனி 4வது இடத்துல இருந்தால் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. அது சொந்தத்துக்கு வாங்குகிற, சொந்த பயன்பாட்டுக்கும் வாங்கலாம், தொழில் செய்கிறதுக்காக கூட சிலர் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் கூட அது தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அது போக புதன் வேற 4வது இடத்துல இருக்குது. புதன் 4வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு கல்வி வழி நன்மைகள் இருக்கும். படிக்கிறதா இருந்தால் நல்லா படிக்கலாம், நம்மளும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் படிப்பு நல்லா வரும். அடுத்து அவர் தான் 7ஆம் அதிபதி. பொதுவாக 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிற போது இந்த கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா மே மாதம் 23 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி உறவு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் பகவான் வேற உங்களுக்கு 4வது ராசியில் இருக்கார். செவ்வாய் 4வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இப்போ ஏதாவது ஒரு நிலபுலங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அதாவது ஏதாவது ஒரு இடம், வீடு கட்டக்கூடிய இடம் வாங்கலாம், அல்லது வீடு கட்டலாங்கிற எண்ணமெல்லாம் வரலாம். வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம், வாங்கணுன்னாலும் வாங்கலாம், நிலம் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், அந்த அமைப்புகள் இருக்குது. அல்லது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சொத்து பத்து வச்சுருப்போம், ஏதாவது ஒரு பொருள் பட்டு வச்சுருப்போம், அதை விற்கணுங்கிற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம விற்கணுன்னாலும் வித்தரலாம். அந்த அமைப்பும் இப்போ இருக்க தான் செய்யுது. பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் கூட இப்போ வரும், அந்த அமைப்பும் இருக்குது இப்போ உங்களுக்கு. அதே போல் சூரியன் உங்களுக்கு 5வது இடத்துல வலிமை பெற்றிருக்கிறது நல்லது தான். அதாவது சூரியன் வலிமை பெறுற போது உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர். அப்போ எதிர்பாராத சில நன்மைகள், யோகங்கள் எல்லாம் கொடுப்பார், மகிழ்ச்சியையும் கொடுப்பார். என்ன வேலை மாற்றங்களை உருவாக்க பார்ப்பார். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல வேலை பார்க்க விடாமல் என்ன பண்ணுவார், வேலை மாற்றங்களை உருவாக்குவார். அதனால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரி கூட வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்க தான் செய்யுது. அதே போல் சுக்கிர பகவானும் 5வது ராசியில் தான் இருக்கார். இப்போ சுக்கிரன் 5வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்களை அந்த சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் சுக்கிரன் 6வது ராசிக்கு இந்த மாதம் பயிற்சி ஆவார். ஏப்ரல் 20ஆம் தேதி. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே மட்டும் உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் பொருள் பூரா ரிப்பேர் ஆகும் உங்கள் வீட்டில். அதில் சில பொருட்களுக்கு புதுசு வாங்கிக்குவீங்க, சில பொருள் பழுது நீக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். அடுத்து கேது பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 9வது ராசிங்கிறது எங்கே வேலை பார்த்தாலும் ஒழுங்காக வேலை பார்க்க விடாது, அடிக்கடி வேலை மாற்றங்களை உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி 9வது இடத்துல கேது இருக்கிறது இந்த சொந்த தொழில் செஞ்சோம்னா அந்த சொந்த தொழிலை வேகமாக ஓட விடாது. ஆரம்பத்தில் தொழில் நல்லா இருந்திருக்கும், இப்போ வர வர பார்த்திங்கன்னா அந்த தொழில் மங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது தொழில் வேகமாக இருக்காது. நமக்கே ஒரு டென்ஷன் ஆகும். என்னடா முதல்ல எல்லாம் தொழில் நல்லா இருந்துச்சு, இப்போ தொழிலே சரியாக நடத்தவே முடியல, கஸ்டமரே நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வருத்தப்படுறோம்ல, அந்த இது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா தான் அது மாறும்.
அதனால் ஓரிரு மாதங்கள் வந்து நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மற்றபடி வாழ்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். கடன் காட்சிகளை கட்டக்கூடிய வழிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.